Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Wednesday வெரைட்டில நம்ம பார்க்க போறது bread masala dosai. இதுக்கு breadல மசாலா செஞ்சு அதை நம்ம தோசையில ஸ்டஃப் பண்ண போறோம். அவ்வளவுதான். ரொம்ப டிஃபரண்டான ஈஸியான இந்த bread masala தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த bread masala செஞ்சிடலாம். இதுக்கு வாணல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துடலாம். பிரெட் மசாலாவில் முந்திரி பருப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தெல்லாம் சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு நாட்டு பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 நாட்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். வாசனைக்காக ஒரு கொத்து கறிவேப்பிலை. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். தக்காளி பூண்டெல்லாம் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். காரம் அதிகமாக வேணான்றதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா ப்ரெட்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாம். கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துட வேண்டியது தான். கிரேவி கொதிக்கட்டும். இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு 4 ஸ்வீட் ப்ரெட் எடுத்துருக்கோம். இதை இப்போ டோஸ்ட் பண்ணிடலாம். ப்ரெட்டை நெய்யில் டோஸ்ட் பண்ணி சேர்த்தோன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வேணான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை 2 சைடும் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை இது மாதிரி டோஸ்ட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ப்ரெட் மசாலா ரொம்ப குழக்குழன்னு இல்லாமல் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். டோஸ்ட் பண்ண 4 ப்ரெட்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருக்கோம். இப்போ இதில் நல்ல வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்தா தான் ப்ரெட் மசாலாவில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டெல்லாம் சேர்த்துடலாம். கிரேவியில் இருக்கிற தண்ணிலாம் ப்ரெட்டு உறிஞ்சிட்டு கெட்டியாகிடும். ஸோ ரொம்ப நேரம் கலந்து விட தேவையில்ல, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ப்ரெட் மசாலா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், ப்ரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான பிரெட் மசாலா தோசைக்கு ரெடி ஆகிடுச்சு. பிரெட் மசாலாக்கு சூப்பராக ஒரு தோசை போட்டெல்லாம் வாங்க. இப்போ நமக்கு சூப்பரான பிரெட் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட் மசாலா தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.